நம்ம ஊர்ல எல்லாமே எப்படின்னா காலேஜ் வரையோ நீ என்ன வேணா காலேஜ்ல பண்ணு, எப்படியாவது உனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துட்றேன்டா. யூனி ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் கரியர் சென்டர், டெடிகேட்டட் ஃபெசிலிட்டி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம்னு வரும்போது யூனிவர்சிட்டியில் ஒரு கோ டு சென்டர் இருக்கும். ஐம் நாட் வெல் மென்டலி ஃபிசிக்கலி, எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சா யூனிவர்சிட்டி வந்து மென்டர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறது, சிட்னி மெல்பர்ன் இட் இஸ் த லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பெர்த்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? பெர்த்தோட இப்போதைய சிச்சுவேஷன் என்னன்னா, about 30% ஆஃப் தி ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? குட். டுடே வி ஹேவ் ரோஷன் ஃப்ரம் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா, ஒன் ஆஃப் த ப்ரீமியம் யூனிவர்சிட்டி இன் ஆஸ்திரேலியா, பார்ட் ஆஃப் G8. நம்மளாம் ஐவி லீக்ஸ் யூஎஸில் சொல்கிற மாதிரி இட் இஸ் G8 இஸ் லைக் த 8th யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ரிசர்ச் யூனிவர்சிட்டி based out of Australia. Today we have Roshan with us. Thanks for joining, Roshan. Actually, sir. Thanks. Okay. So, why Australia? Because like the big four nu solluvom, US, UK, Australia, Canada. Australia தான் இப்போ வந்து சொன்ன போனால் ஏதோ ஒரு நம்பர் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதர் கண்ட்ரீஸ்லாம், அதர் த்ரீ பார்த்தீங்கன்னா லிட்ரலி தே கோயிங் த்ரூ சம் டஃப் ஃபேஸ். ஓகே, ஸோ இப் somebody has to say why other country is not able to do, why Australia is able to do, or like why somebody has to choose Australia, no? What is yours? சரி, இப்போ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு சென்னை ஸ்பெஷலி இஸ் தி க்ளோசஸ்ட் கண்ட்ரி. எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ பெர்த் எடுத்துட்டிங்கன்னா it's just 2.5 hours away time difference. Correct. And even when you travel, நீங்கள் பெர்த்தில் நைட் 1 o'clock கிளம்புனீங்கன்னா இன்னைக்கு காலையில் 9 o'clock வந்துடுவோம் சென்னைக்கு. ஸோ இட்ஸ் வெரி க்ளோஸ். அண்ட் ஆல்சோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ஸ்டடி டெஸ்டினேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும், மீனிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். எப்படின்னா நிறைய சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது ஃபேவரபுளாக. க்ரைகாஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இந்த ஏஜென்ட்ஸ் வந்து அப்ளிகேஷன்ஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ESOSன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் இருக்குது. ரொம்ப ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுவாங்க அந்த சப்போர்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம். அண்ட் ஃபீஸ் ப்ரொடெக்ஷன் ஸ்கீம் இருக்குது. ஸோ ஆஸ்திரேலியா வந்து ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி வச்சுருக்காங்க ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஓவரால் நிறைய ரீசன்ஸ் இருக்குது. வெதர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இப்போது யூஸ்வலாக வந்து நானே உங்களோட நிறைய பாட்காஸ்ட்லலாம் கேட்டிருக்கேன். ஆஸ் இன் கனடா மாதிரி ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா வெதர் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு 5 out of 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெதர்னாலே திரும்பி வந்தவங்களும் இருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா மெல்பர்ன் இருக்குது, சிட்னி இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட், வெஸ்ட் கோஸ்ட்னு சொல்லும் போது வெஸ்ட் கோஸ்ட்டு இப்போ பெர்த் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டிங்கன்னா மெடிட்டரேனியன் கிளைமேட். டைம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இல்லை, ரொம்ப ஹார்ஷாகவும் இருக்காது வின்டர்ஸ். அண்ட் சம்மர்ஸும் ரொம்ப மோசமாக. இட்ஸ் ஆல்சோ கால்டு பெர்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சன்ஷைன் கேபிட்டல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து எல்லா கண்ட்ரிலையுமே ஒரு ஆன்டி இமிகிரேஷன் ரேலி எங்கே பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு ஆக்சுவலாக. ஓகே, ஈவன் இன்க்ளூடிங் ஆஸ்திரேலியா. ஓகே, அது இந்தியாவில் நடக்கலையான்னு கேட்குறீங்க, இந்தியாலையும் சில கைண்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாம் நடக்குது. கரெக்ட். பட் அதனால் இந்தியன்ஸ் ஏதாவது அஃபெக்ட் ஆகிறாங்களா? சரி, இப்போது எக்ஸாக்டாக சொல்லணுன்னா வந்து நம்ம இந்த யூனிவர்சிட்டியில் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியாவிலே நான் கம்ப்ளீட் 3 years in December. இது வரைக்கும் நம்ம அமிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் were still in touch with me சோஷியல் மீடியாவில். இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து தேர் ஆல் ஷைனிங் well in these countries. ஆஸ்திரேலியாவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா one of those points here is they're all doing very well financially. இப்போது நீங்கள் எந்த சபப் போட்டிங்கனாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் இந்தியனை வந்து பார்க்க முடியும். ஒரு they've got houses, they're all succeeding. So and ஆஸ்திரேலியா மாதிரி கண்ட்ரீஸில் அவங்களோட சிட்டிசனுக்கு நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. அவங்க வேலைக்கு போகலனாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஸோ திஸ் இஸ் கிரியேட்டட் அ கேப்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. பட் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்ற ஒரே ஒரு கேள்விக்கு இல்லைன்னு தான் பதில் சொல்ல முடியாது. ஓகே, குட். See, you made a super point. I mean, international students especially, we'll talk about the Indian students sort of prospectல successful அப்படின்னு சொன்னீங்க ஆக்சுவலாக. Is there a system or like is there something like protecting Indiansக்கு ஏதாவது is there an association or is there something which has been created to ensure that like if something happens? Because recently I was just going through many ambassadors started saying like example if there is anything you reach out.
ஆஸ்திரேலியாவில் அந்த அளவுக்கு ஆகலை. சில கண்ட்ரியில் இஃப் தெர் இஸ் சம் வயலன்ஸ் கம்ஸ் லைக் யூ ரீச் அவுட் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஓகே, இந்தியன் அம்பாசிடர்ஸ் ஆர் ஐ மீன் லைக் ப்ராபகண்டா சேயிங் லைக் எக்ஸாம்பிள் இப்போ யூகேல கூட இந்த இயரில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தேன் லைக் யாரெல்லாம் யூகே நீங்கள் வரீங்களோ இந்த ஒரு இண்டக்ஷன் மாதிரி ஒன்று லேண்ட் ஆனோடனே யூகேல அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடக்டிவ் சிஸ்டம் இஸ் தேர் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல நம்ம லெட்ஸ் பிரேக் இட் டவுன் டு யூனிவர்சிட்டியில் என்ன சப்போர்ட் இருக்குது அண்ட் தென் கவர்மெண்ட்டில் எந்த சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் எம்பசி அண்ட் ஆல் ஆஃப் தட். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜஸில் நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் லேண்ட் ஆகிற சமயத்தில் இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஜனவரி மந்தில் வந்து ஏர்போர்ட் அரைவல் கவுண்டர் செட் பண்ண போகிறோம் எங்கள் யூனிவர்சிட்டியில். அண்ட் மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் ஹேவ் திஸ் ப்ராக்டிஸ் ஆஃப் செட்டிங் அப் இன் இன்டர்நேஷனல் அரைவல்ஸ் கவுண்டர் பர்த்தில். அது வந்து அங்கேருந்தே வந்து உங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து ஒரு 7 to 10 நாளில் ஓரியன்டேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஓரியன்டேஷன்ன்றது வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி நடக்கும். மீனிங் அதில் வந்து அவங்களுக்கு எந்த ஹெல்த் கேரில் என்ன சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த இடத்துல என்ன இருக்குது, அதாவது வந்து அவங்களுக்கு ஒரு கெரியர் சர்வீசஸோ இல்லை ஒரு ஹெல்த் கேருக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும், எங்கே ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, எங்கே ஜிபி இருக்குது, அண்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம். ஸோ ஹெல்த்து நம்ம வந்து வெளியில் இருக்கிறது மட்டும் இல்லையா, மென்டல் ஹெல்த்தும் வந்து. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹோம் சிக்னஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்ததுன்னா அவங்க எங்கே ரீச் ஆகணும் அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து கவர் பண்ணுவாங்க இந்த ஓரியன்டேஷனில். அண்ட் அது இல்லாமல் இந்த ஏன்னா அவங்க இந்த போகிற இன்சூரன்ஸ் பாலிசிஸ் எப்படி ஒர்க் ஆகும் இதெல்லாமே, அண்ட் அவங்களோட அகாமடேஷன் எப்படி ஒர்க் ஆகும், சேஃப்டி மெஷர்ஸ் இதெல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராப்ளம்னு வரும்போது யூனிவர்சிட்டியில் ஒரு கோ டு சென்டர் இருக்கும், ஸ்டூடெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கு வந்து ஐம் நாட் வெல் மென்டலி ஆர் ஃபிசிக்கலி, எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு, அவனுக்கு கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிறாங்க இங்கே இருந்துன்னும் போது முதல்ல யூனிவர்சிட்டி சப்போர்ட் பண்ணுவாங்க. யூனிவர்சிட்டி வந்து மென்டர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. அவங்க முதல்ல இவங்களை அட்ரெஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு என்ன தேவை, என்ன எங்களால் உதவி பண்ண முடியும்னு கேட்பாங்க. ஒரு வேளை யூனிவர்சிட்டி ஃபெயில் ஆச்சுன்னா, ஃபெயில் ஆக மாட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏதோ இஃப் தே ஃபீலிங் இன்செக்யூர்ட், நான் வந்து ஐ லவ் டு ரீச் அவுட் டு சம்படி அப்படின்ற பட்சத்தில் வந்து தே கேன் ரீச் அவுட் டு த கவர்மெண்ட். ஒரு சாதாரண போலீஸ்க்கே, அதாவது எமர்ஜென்சி சர்வீசஸ், போலீஸோ இல்லை ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட்டுக்கு போகலாம் அவங்க எக்ஸ்டர்னல். அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அவங்க தே கேன் கெட் ட்ரீட்டட், இல்லை போலீஸ் கிட்ட போகலாம். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. அதையும் மீறி ரொம்ப ஒரு கஷ்டம்னும் போது நம்ம இந்தியன் எம்பசி இருக்கு. அவங்க வந்து தே ஆர் தி டாப் மோஸ்ட் லெவல். அந்த லெவலுக்கு இது வரைக்கும் என்னோட கரியரில் நான் யாரும் ஹெல்ப் கேட்ட மாதிரி இருந்ததில்லை. யூஸ்வலாக நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா வந்து இவர் லக்ஷ்மி சார் கிட்ட நான் பேசணும், இல்லைனா வந்து அவங்களோட ரெஸ்பெக்டிவ் ஏஜென்ட்ஸ்க்கு முதல்ல சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு, இல்லை எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ரோஷன் நான் இந்த மாதிரி கஷ்டத்துல. நீங்க சொன்ன மாதிரி எஜுகேஷன் மேட்டர்ஸ் இஸ் தேர் ஃபார் தி பாஸ்ட் 23 years. Correct. We have also not faced those kind of issues actually. Though the students come back and saying like எனக்கு இந்த சேலஞ்ச் இருக்கு, எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஒரு ஹோம் சிக்கா இருக்கு, அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 15 days or 1 month is a crucial time ன்னு நினைக்கிறேன். கரெக்ட், ஆமா. So that is really true. சரி, we'll come back to the main ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாரும் கேட்கறது. சார், சிட்னி மெல்பர்ன் இட் இஸ் அ லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பர்த்தில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா? ஏன்னா யூடபிள்யூ வந்து பர்த்தில் இருக்கே, பர்த் போகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் யுவர் சே ஆன் தட் ஆக்சுவலா? பிரில்லியன்ட் கொஸ்டின் இது. யூஸ்வலாக வந்து இந்த பெர்செப்ஷன் எனக்கே இருந்தது ஒரு காலத்தில். பட் வந்து இப்போ பர்த்தோட இப்போதைய சுச்சுவேஷன் என்னன்னா, அபவுட் 30% ஆஃப் தி ஆஸ்திரேலியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கம்பெனிஸ், ஓகே, அதாவது ஸ்டாக் லிஸ்டட் கம்பெனிஸ் சொல்லுவாங்க இந்தியாவில், அங்கே ஸ்டாக் ஏஎஸ்எக்ஸ் கம்பெனிஸ்னு சொல்லுவாங்க. அபவுட் 30% ஆஃப் தெம் ஆர் ஹெட் குவார்ட்டர்ட் இன் பர்த். ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, அண்ட் ஆல்சோ இன்னொரு ஒரு ரீசன்ட் ஃபேக்ட் வந்து 6 out of 10 வேர்ல்ட்ஸ் டாப் எனர்ஜி கம்பெனிஸ், energy production companies are also based in Perth. 6 out of 10. That's a big number. இந்த மாதிரி இருக்கிற போது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பர்த்தில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஃபார் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ். நவ் இப்போ இது மட்டும் இல்லை, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லா யூனிவர்சிட்டியுமே ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. இப்போது பர்த் ஜென்ரலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா
இல்லை யூடபிள்யூஏல நீங்கள் பர்டிகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா கரியர் சர்வீசஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் இன்னும் ப்ரிசைஸாக சொல்லணும்னா ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா எல்லா கோர்ஸ்லையுமே ஒரு கேப்ஸ்டோன் யூனிட் இருக்கும், இன்டர்ன்ஷிப் பண்ணலாம். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பை பேஸ் பண்ணி எங்களால் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டை, ஸோ இப்போ யூஸ்வலாக வந்து ஒரு கிராஜுவேட்டு, நான் வந்து என்னோட ஜிபிஏ இருக்குது, நான் வந்து 4/4 ஜிபிஏ எடுத்துருக்கிறேன்னா எந்த கம்பெனியும் வேலை கொடுக்க மாட்டாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்போஷர் இருக்குது. இப்போ பிஹெச்பி ஒரு கம்பெனி இருக்குது. இட் இஸ் நாட் அகடமிக். அப்சல்யூட்லி. அதான் இப்போ பிஹெச்பி ஒரு கம்பெனி இருக்குது. பிஹெச்பியில் வந்து அவன் போனோன்னா அட்லீஸ்ட் அவனுக்கு ஒரு இண்டஸ்ட்ரி இன்டர்ன் கிடச்சிதுன்னா, இந்த WI ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங் சொல்லுவாங்க, இது கிடைச்சதுன்னா அந்த ஸ்டூடெண்டால எக்ஸல் பண்ண முடியும். ஓகே. ஸோ பர்த்தில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. நீங்கள் இப்போல்லாம் வந்து லைவாக பார்க்கலாம். அதாவது இப்போ seek.comனு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, ACEK.com.au, நம்ம naukri.com மாதிரி இந்தியாவில். அது உள்ள பார்த்தீங்கன்னா லைவ் டேட்டா இருக்கும். இப்போ பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் அனலிஸ்ட் அப்படின்னு போட்டுட்டு பர்த் போட்டால் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு வரும். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து பர்த் அண்ட் லாங் டேர்முக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஓ கிரேட். ஏன்னா காஸ்ட் ஆஃப் ஆப்ரேஷன் கம்மி. ஸோ ஒருத்தர் வந்து சிட்னியில் போய் ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறதுக்கும் பர்த்தில் ஏர்ன் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஈவன் எக்ஸ்பெண்டிச்சர் டு சம் எக்ஸ்டென்ட். Correct. Actually, even Sydney is one of the costliest place to live in the world right now னு சொல்றாங்க. Correct. Obviously, the students friendly-ஆவும், I mean, pocket friendly students இருக்கும் Perth actually. So, you mentioned about 6 out of 10 energy companies are based out of Perth ன்னு சொன்னீங்க actually. So, if I have to ask you, say like that means there's going to be a plenty of opportunity if a student choose anything related to energy. So, இந்த மாதிரி எந்தெந்த மற்ற செக்டர்லாம் okay really, I mean like Perth is known for it actually. I mean like if I'm not wrong, even mining also. Absolutely. Correct. Correct. So which are all the other? So that means civil there's a lot of plenty of opportunities going to be on civil actually. Built environment. What are the other sectors really Perth is known for it actually? So it all started off with mining. Mining was one of the largest industries. It was trillions and billions அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ லித்தியம் மைனிங்லாம் வந்து ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. லித்தியம் இஸ் ஆல் அபவுட் நம்மளோட எலக்ட்ரிக் பைக்ஸ் அண்ட் கார்ஸ், EVs all. அப்சல்யூட். ஆமா, அது அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் வந்து மைனிங்லேயே வந்து நிறைய இருக்கு. See, they have a lot and the mining industry is supported by multiple industries. Okay. So இப்போ ஒரு மைனிங் இருந்துச்சுன்னா they would need a lot of support systems, logistics இருக்கும், or they would need IT and engineers of course. எல்லா லெவல் என்ஜினியர்ஸோட தேவைங்க இருக்கும். ஸோ மைனிங் வந்து ஒரு கோர் இண்டஸ்ட்ரி நம்பர் 1 சொல்லலாம். அண்ட் அதை சப்போர்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ அப்படின்னும் போது ஐடி எப்போவுமே டாப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் ஐடியில் இப்போ டேட்டா சயின்டிஸ்ட் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஏஐ என்ஜினியர் இருக்கலாம், இல்லை எனி ஸ்பெஷலைசேஷன் மஷின் லேர்னிங்கோ இல்லை க்ளவுட் கம்ப்யூட்டிங், இந்த மாதிரி ஐடி இஸ் ஆல்வேஸ் ஆன் டாப். அது வந்து ஒரு சொல்லி முடியாத ஒரு உண்மை அது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் தேர் ஆர் ஆல்சோ லாட் ஆஃப் என்ஜினியரிங் ஏரியாஸ், ரினியூவபிள் அண்ட் ஃபியூச்சர் எனர்ஜின்னு சொல்லிட்டு we're offering a program மாஸ்டர்ஸ் லெவலில். இட்ஸ் அவுட் ஆஃப் தி என்ஜினியரிங் ஸ்கூல், ஸ்டாண்ட் அலோன். அந்த ப்ரோக்ராம் இஸ் டூயிங் வெரி வெல். ரெனியூவபிள் தான் இப்போ நம்ம we cannot be dependent on coal, இதெல்லாம் ரொம்ப நாள் பண்ண முடியாது, யூஸ். அதனால இப்போ ரெனியூவபிள் இஸ் டூயிங் வெரி வெல் as well. அண்ட் யூடபிள்யூஏல நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா there are a lot of programs that are created in consultation with the industry. அப்படி என்னன்னா இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை, which are all those things actually. ஸோ இப்போ என்விரான்மெண்டல் சயின்சஸ், அக்ரி சயின்சஸ், இன்னும் கொஞ்ச நாள்ல இன்னைக்கு இப்போ வந்து ஒரு குவாலிட்டி அக்ரி ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்குதா அப்படின்னும் போது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு. இல்லைனா நம்ம அண்ட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி, எல்லாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். பட் அக்ரி சயின்சஸ் is also doing very well. இப்போ UWL எடுத்துட்டீங்கன்னா we offer this agri sciences னு ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி with multiple crop and livestock இருக்கு, farming அதெல்லாமே இருக்கு. லார்ஜஸ்ட் ஸ்கூல், நிறைய இடம் ஆக்குபை பண்ற ஒரு ஸ்கூல் வந்து ஸ்கூல் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஏன்னா for obvious reasons. ஆஸ்திரேலியா is also a major exporter. இந்த மாதிரி சீ ஃபுட், வைன் அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள். பட் அதையும் மீறி நிறைய லேப்ஸ் ரொம்ப ஃபேமஸ் இல்லை ஆஸ்திரேலியன் தட் லாப்ஸ்டர்ஸ். ஆமாம். ஸோ இதெல்லாமே இருக்கு. பட் இதுக்கு இடையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தபோது சில ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆஃப் லேட் பாப்புலர் ஆயிருக்கு. பிஸ்னஸ் சைக்காலஜின்னு ஒரு ப்ரோக்ராம். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் ஹெச்ஆர்ன்னு சொல்லுவாங்க, ஹெச்ஆர் படிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்ல. பட் இப்போ வந்து ஹெச்ஆர் இஸ் டாட் அலாங் வித் பிஸ்னஸ் சைக்காலஜி. ஸோ பிஸ்னஸ் சைக்காலஜியில் சைக்காலஜியும் சொல்லி கொடுக்குறாங்க, பிஸ்னஸ் சொல்லி கொடுக்குறாங்க, அண்ட் ஹெச்ஆரும் சொல்லி கொடுக்குறாங்க. இது மாஸ்டர்ஸ் ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸுக்கெல்லாம்
You take any undergraduate, or is there any specialization? எனி பிஸ்னஸ் பேக்ரவுண்ட் போகலாம். இன்ஃபேக்ட் வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸும் போகலாம். போகலாம். அதாவது இவங்க எப்படி இப்போது பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய ப்ரோக்ராம்ஸை வந்து கண்டெம்பரரியாக மாற்றிருக்காங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் ஆஃப் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. அப்புறம் மாஸ்டர்ஸ் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து யூடபிள்யூஏல பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் மாஸ்டர்ஸ் டிகிரியில். ஸோ இது என்னன்னா வந்து டு எக்ஸ்பிளைன் இன் லேமேன்ஸ் டேர்மில், ஒரு காலத்தில் வந்து பில் ஆஃப் லேடிங்னு படிச்சிருக்கோம் ஸ்கூலில். அதுக்கப்புறம் லாரி ரெசிப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் இப்போல்லாம் வந்து லாஜிஸ்டிக்ஸ் இஸ் டிஜிட்டல். ஸோ அதனால பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடியும் டேட்டாவும் கலந்துருக்கும். ஸோ ஒரு பேச்சுலர்ஸ் ஆஃப் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் இப்போ இங்கேருந்து வராங்க, இப்போ இந்தியாவிலேருந்து போகிற ஒரு பிகாமோ இல்லை பிபிஏவோ இல்லை பிபிஎம் ஸ்டூடெண்ட்டுக்கோ லாஜிஸ்டிக்ஸ் உள்ளே போகணுன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸோடு சேர்ந்து படிப்பாங்க. ஸோ தே ஆர் இண்டஸ்ட்ரி ரெடி. ஒரு காலத்தில் வந்து இப்போது எங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து நாங்கள் ப்ரோஷர்ஸ் அனுப்பணும்னா நாங்கள் வந்து யாராவது ஒருத்தர் ஃபிசிக்கலாக பேக் பண்ணோம் இல்லையா. இப்போ வந்து ஒன் டச்சில் இப்போ என்னோட ஃபோன்லேருந்து ப்ரோஷர்ஸ் அனுப்பலாம். எனக்கு ஒரு 30 நம்பர் தான் வேணும் அப்படின்னா வேர் ஹவுஸ் இந்தியாவில் எங்கே இருக்குன்னு தெரியாது. பட் அங்கேருந்து 3 ஒர்க்கிங் டேஸில் உங்கள் ஆஃபீஸ் சென்னையில் வரலாம், இல்லை கொலம்போக்கு 4 நாளில் போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இப்போது லாஜிஸ்டிக்ஸ் வளர்ந்துருக்கு. அதுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அந்த டிப்பிக்கல் ப்ரோக்ராம்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏர்லியர் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர்ஸ்ன்னு போனால் மாஸ்டர்ஸ் இன் மெக்கானிக்கல், மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அதாவது வந்து பீப்புள் ஆர் லுக்கிங் அட் அந்த ஒரு நீஷ் ஏரியாவாக இருக்கும், பட் தே வாண்ட் டு ஸ்பெஷலைஸ் இன் தட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் G8 இஸ் ஜென்ரலாக நோன் ஃபார் ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டி ஆக்சுவலாக. ஸோ ஐ மீன் UWA is part of G8. Correct. Tell me more about the G8 and how research oriented, why somebody has to choose G8 ஆக்சுவலாக. இப்போது ரிசர்ச்ன்றது என்னன்றது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கணும். இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நினச்சிருக்காங்க பேச்சுலர்ஸ் டிகிரி முடித்தா மாஸ்டர்ஸ் போக முடியும் அப்படின்னு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச்னு ஒரு ஆப்ஷனுக்கும் போகலாம். இந்த மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச் என்னென்னா இட் லீட்ஸ் டு PhD. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே தமிழ்நாட்டில் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்த ஒரு சயின்டிஸ்ட் இருக்கார். வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா ஸ்டேட், அதாவது தமிழ்நாடு மாதிரி ஒரு ஸ்டேட் தான் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அந்த ஸ்டேட்டோட சீஃப் சயின்டிஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவர் ஷரத் ஸ்ரீராம். அவரோட பேர் ப்ரொஃபஸர் ஷரத் ஸ்ரீராம். அவர் வந்து நம்மளோட ஒரு காலேஜில் இப்போ இஸ் த சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா. அமேசிங். ஸோ ரிசர்ச்ன்றது என்னன்னா வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அஃப்கோர்ஸ் நம்ம ஜாப்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும். ஸோ ஒரு தமிழ்நாட்டிலேருந்து போன ஒருத்தர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு போயிட்டு ஒரு சயின்டிஸ்டாக ஒரு ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பெரிய ஸ்டேட்டில் லார்ஜஸ்ட் ஸ்டேட்டில் சீஃப் சயின்டிஸ்டாக இருக்கிறாருன்னா ரிசர்ச்சோட பெருமை அங்கேயே நமக்கு தெரியுது. அண்ட் எல்லா ஸ்டூடெண்ட்டும் அண்டர் கிராட்லேருந்து போகும்போது ரிசர்ச்சுக்கு போகலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க ஏன் G8 அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு G8 யூனிவர்சிட்டின்றது என்னென்னா இட்ஸ் ப்ரீமியம். ஒரு லேமேன் டேர்மில் சொல்லணும்னா ஒரு ப்ரீமியம், குவாலிட்டி கம்ஸ் அட் அ ப்ரைஸ் அப்படின்னும் போது இட் இஸ் அ பிட் சேலஞ்சிங். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உண்டான ஒரு யூனிவர்சிட்டி இல்லை. எப்படி சொல்லணும்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஹேவ் டு பி வெரி ஃபோக்கஸ்ட். ஒரு ப்ரீமியமான செக்மெண்ட்குள்ளே போகிறாங்க. இந்த எலீட்டுன்னு சொல்லுவோம், டாப் 8 யூனிவர்சிட்டி. ரேங்கிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் டாப் 100 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க. அண்ட் 77th ரேங்க் இப்போ QS வேர்ல்ட் ரேங்கிங்கில். ஸோ ரிசர்ச்லையும் எக்ஸல் பண்றாங்க. ப்ரொஃபசர் பாரி மார்ஷல்னு சொல்லிட்டு இஸ் அ நோபல் லாரெட். அந்த மாதிரி 2 நோபல் லாரெட் இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து மெடிசின்ல ஸ்பெஷலி அவரோட ரிசர்ச் இருக்கு. ரிசர்ச் வந்து கண்டிப்பா எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். G8 ஒரு ஐ மீன் இது மாதிரி நம்ம பார்ட்ஸ் வந்து ஒரு பார்ட்ஸும் நோன் ஃபார் டூயிங் சம்திங். அது மாதிரி G8ம் G8ம் இட் இஸ் different in nature actually. Correct. I mean what is UWA is known for actually? See இது லொகேஷன் தான். அகைன் சர்க்கிளிங் பேக் டு தி லொகேஷன். நாங்கள் பர்த்தில் இருக்கோம். அதாவது வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியான்ற ஸ்டேட்டில் இருக்கிற ஒரே குரூப் ஆஃப் 8 வந்து UWA தான். கரெக்ட். ஸோ நீங்கள் UWA எதுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தா அஃப்கோர்ஸ் டாப் 8ல் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே
யூடபிள்யூஏக்கு வந்து இந்த கோர்சஸ் பற்றி நம்ம பேசணும். எல்லா ப்ரோக்ராம்ஸுமே வந்து தி கிரியேட்டட் இன் கன்சல்டேஷன் வித் த இண்டஸ்ட்ரி. யூஸ்வலாக ஜிஎயிட்ஸ் வந்து ரொம்ப கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க, ப்ரோக்ராம்ஸ் டீச்சிங் மெத்தட் எல்லாம். யூடபிள்யூஏல ரொம்ப கண்டெம்பரரியாக இருக்கும். இன்னைக்கு டேட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ப்ரீமியம்னு சொல்லும் போது ஃபீயும் ப்ரீமியமில் தான் இருக்குது, ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது, ஆனால் ஃபீ ப்ரீமியமில் இருக்குது. அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி கிடைக்குது? ஜாப்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஜாப் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஸோ அதனால தான் எல்லா ப்ரோக்ராம்லுமே வந்து ஒர்க் இன்டெகிரேட்டட் லேர்னிங்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களோட அந்த இன்டர்ன்ஷிப் பண்ணுறாங்க. கரியர் சப்போர்ட்டுக்கு நிறைய நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதாவது ஜாப் ஃபேஸாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிவி ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஷாப்பாக இருக்கட்டும், கரியர்ஸ்க்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறோம். தட்ஸ் ஆல்சோ அன் ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ். இப்போ அஃப்கோர்ஸ் ரிசர்ச் இருக்குது, இது எல்லாமே நடக்குது. பட் ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட ஹையர் எஜுகேஷனில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப்ஸ் வேணும், இண்டஸ்ட்ரி கனெக்ட் வேணும். ஸோ அதில் யூடபிள்யூஏ இஸ் எக்ஸலிங் லாட். அண்ட் ப்ரோக்ராம்ஸ் பற்றி சொன்னேன், எல்லாமே ரொம்ப கண்டெம்பரரியாக இருக்குது. அஃபோர்டபிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். இப்போது எல்லா ஜிஐட்டை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக எங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஏன்னா பர்த்தில் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில். ஆமாம். ஐ மீன் ஈவன் அகாமடேஷன் ஆல்சோ கம்பேரிட்டிவ்லி இட் இஸ் லெஸ்ஸர் ஆக்சுவலாக. Correct. Fees also compared to other G8. Correct. Like, you know, if you Melbourne or University compare பண்ணும்போது it is definitely it is. I mean, one point I wanted to talk about it. You said ROI, return of investment actually. So generally, there are some data which I was going through. Banks are saying average payback period is 2.8 years to 3 years. Less than 3 years, good number of students are paying back. அப்படின்னு சொல்றாங்க. Okay. So if I have to talk about some of the popular on-demand courses of UWA, okay, what is, I mean, like, you know, if a student say in the course on the UWA la pannena, this many percentage of people get placed in these kind of salaries. Abdine edavadhu data are there, or what do you say? Which are all the popular courses and I mean well known for career கட்டாயம் கிடைச்சிரும் நீ ஒழுங்கா ஸ்கில் இருந்தா அப்படின்னா which are all those courses? கரெக்ட். சரி, இப்போது கண்டிப்பாக ஐடி டாப்பில் இருக்கும். இப்போது ஐடியோட டிமாண்ட் வந்து அந்த டிமாண்ட் சப்ளை வந்து வேற லெவலில் இருக்குது இப்போ. ஸோ அப்படின்னு ஸோ இப்போ மாஸ்டர்ஸ் ஆஃப் ஐடி நம்மளோட ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் அது வந்து ஏசிஎஸ் அக்ரெடிட்டட் ப்ரோக்ராம். ஏசிஎஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் யூடபிள்யூஏல இல்லை, ஆஸ்திரேலியாவில் எந்த யூனிவர்சிட்டி போனீங்கன்னாலும் ஐடி படிக்கணும்னா ஏசிஎஸ் அக்ரெடிட்டேஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ ஏசிஎஸ் அக்ரெடிட்டேஷன் இருக்கிற ஒரு எம்ஐடி ப்ரோக்ராம் இருக்குது நம்ம கிட்ட யூடபிள்யூஏல. எம்ஐடி அதில் வந்து ஏஐ, அதுக்கப்புறம் அப்ளைட் கம்ப்யூட்டிங், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், இந்த 3 ஸ்பெஷலைசேஷன் எம்ஐடிக்கு கீழே இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த ப்ரோக்ராம் பயங்கரமாக வந்து இப்போ போகுது, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா எம்ஐடி டாப் ஆஃப் த லைன். இப்போ டேட்டா சயின்ஸ் அதில் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அப்ளைட் கம்ப்யூட்டிங், அப்புறம் தேர்ட் வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம். இந்த 3 ஸ்பெஷலைசேஷன்ஸ் இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு மாஸ்டர்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ்க்கு இப்போதான் எங்களுக்கு ஏசிஎஸ் அக்ரெடிட்டேஷன் கிடைச்சது. ஏன்னா அது புது ப்ரோக்ராம், அது செம்ம டிமாண்டான இருக்கிற ப்ரோக்ராம். ஸோ அதுவும் நான் வந்து இப்போ இஃப் யூ வாண்ட் மீ டு ரேட் டாப் 5 அந்த லீக்ல கண்டிப்பா எம்ஐடி இருக்கு அண்ட் மாஸ்டர்ஸ் ஆஃப் டேட்டா சயின்ஸ் இருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கு தேர்ட் வந்து இன்ஜினியரிங் வரும். இன்ஜினியரிங்ல which all those things நிறைய ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. நாங்க அதுவும் இவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இப்போ பயோமெடிக்கல் இருக்கு, அதுக்கப்புறமா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, அப்புறம் சிவில் இருக்கு, என்விரான்மெண்டல் இருக்கு, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்து பாப்புலர். அண்ட் அஃப்கோர்ஸ் மைனிங் வந்து எங்களுக்கு ரொம்ப பாப்புலர். ஸ்லைட்டா டியூரேஷன் அதிகமாக இருக்கும், பட் தட்ஸ் another engineering program which is doing very well. டாப் 50ல இருக்கு இன்ஜினியரிங் வந்து இந்த QS சப்ஜெக்ட் வைஸ் ரேங்கிங்ல கூட. ஸோ இது இன்ஜினியரிங் வந்துடும். அதுக்கு கீழே தான் வந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் வரும், அக்ரி, இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் நீஷ் ஏரியாஸ்லாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தே ஷுடன்ட் கெட் கேரிட் அவே. ஓகே, ஐடி மட்டும் தான் போல இருக்கு ஆஸ்திரேலியாவில், அப்படி இல்லை. நீங்கள் வந்து இப்போ ஸ்கில் ஆக்குபேஷன் லிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் சும்மா கூகுளில் பண்ணீங்கன்னா, ஏன்னா இந்த பாயிண்ட் நான் ஆஸ்திரேலியா கூட சொல்லியிருக்கணும், ஆஸ்திரேலியா இஸ் தி ஒன்லி கண்ட்ரி ரொம்ப கிளியராக அந்த ஸ்கில்ட் ஆக்குபேஷன் பாத்வேயை டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இந்த ஸ்கில் இருக்கா, எங்ககிட்ட ஃபியூச்சர் இருக்கு. மீனிங் நீங்க வந்து இந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு நீங்க தேவை அப்படின்றத ரொம்ப கிளியரா அவங்க போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம போது இதுல உங்களுக்கு ஹெல்த் கேர் வரும், நர்சிங் வரும், ஹெல்த் சயின்சஸே ரொம்ப டீப்பான ஒரு சப்ஜெக்ட் அது, பப்ளிக் ஹெல்த் வரும். இது எல்லாமே வந்து டிமாண்ட் இருக்கு, இது எல்லாமே டிமாண்ட் இருக்கு. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்.
அஃப்கோர்ஸ் அவங்களோட பேஷனும் இருக்குது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எனக்கு பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னும் போது ஒரு மாஸ்டர்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண ஸ்டூடெண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரியும் நம்ம கிட்ட இருக்குது. அவங்களுக்கு இந்த ஸ்கில்ட் ஆக்குபேஷன்லாம் தேவையில்லை. பிகாஸ் தே லைக் இட், தே ஆர் வெரி பேஷனட் அபவுட் வாட் தே டூ. அவங்களுக்கு வேலை கிடைச்சிது ஈஸியாக. ஸ்கில் ஆக்குபேஷன் ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ லேமன் டேர்ம்ஸில் இட்ஸ் நத்திங் பட் அ ஸ்கில் ஷார்ட்டேஜ் ஏரியா. வேரஸ் லைக் demand and supply is lesser compared to the demand, what you mean actually. Okay, so coming back to the point, I mean somebody has to invest about like roughly about 50-60 lakhs or masters பண்ணனும்னா it may take it actually, if I'm not wrong. Correct. If I'm not wrong. Okay, இப்போ இந்தியா மாதிரி ஒரு ஷூ ஷார்ட்டாக இவ்வளோ பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லாட்டியும் பட் யூ மே ஹேவ் சம் ரெக்கார்ட் சேயிங் லைக் within 6 months this many people are placed in some of these well-known program abdina. What are all those and what kind of average salaries, like is there is anything which you can quantitatively say as per the record of somebody, it say like this is for IT or some of those demand, what are all those things actually? இப்போது கண்டிப்பாக ஐடி டாப்பில் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் seek.comலையோ இல்லை எந்த ஜாப் போர்ட்டல்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரஃப் சேலரி வரும். ஒரு கப்புள் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிற ஒரு ஆளுக்கோ இல்லைனா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி இந்த லெவலில் போகிறவங்களுக்கும் $60,000 to $70,000 வந்து ஒரு பெரிய டீல் இல்லை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்னு ஒரு ஆஸ்பெக்ட் வந்ததுலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உடனே வேலை கிடைக்குதுன்றது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. ஏன்னா போஸ்ட் ஸ்டடி ஒர்க்குன்றது ஒரு கூலிங் பீரியட் மாதிரி. So companies does not have to bother about giving a visa, ஏனா அவங்களுக்கே போஸ்ட் இனிஷியலா. ஆமா. சோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ பர்த் ஒரு அட்வான்டேஜ் அதுலயும் இருக்கு. ஏனா ஒரு எக்ஸ்ட்ரா இயர் உங்களுக்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கிடைக்குது அண்ட் மைக்ரேஷன்ல பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போஸ்ட் ஸ்டடி ஒர்க்ன்ற வாய்ப்பு கிடைக்குது. 3 வருஷம் கிடைக்குது. 2 வருஷம் அவங்க இருக்காங்க. 2 வருஷம் இல்லாம அதுலயே அவங்க இன்டர்ன்ஷிப் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங்லாம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் அந்த 3 வருஷத்துல தான் வந்து இவங்க தே வில் ஹாவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வேலை கிடைக்குதுன்னா வந்து தே ஜஸ்ட் ஹாவ் டு டூ வெல். ஸோ இங்கே இருக்கிற மாதிரி தான். அதாவது இங்கே இவங்க ஜிபிஏ எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஹவு கமிட்டட் அதே அவங்களால வந்து இதை செய்ய முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, இப்போ ஒரு டேட்டா சயின்ஸ் போறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்தியாவில் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. சின்ன சின்ன சர்டிஃபிகேஷன் பண்ணிட்டு போகிறது இந்த மாதிரிலாம் அவங்கள எக்யூப் பண்ணிட்டு போகும்போது வேலை ஈஸியாக கிடைச்சிடும். கரெக்ட். ஒரு ஸ்கில்லிங் இஸ் இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட்லி. ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், ஸ்கில்லிங்னு நம்ம பேசணும். அண்ட் யூ ஆல்சோ மென்ஷன்ட் அபவுட் UWA encourage people to do internship அப்படின்னு சொன்னீங்க. ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த ஆஸ்திரேலியன் யூனிவர்சிட்டி இட் இஸ் அ 8 செமஸ்டர் தான் இருக்கும். இன்பிட்வீன் ஒரு 4 செமஸ்டர் வந்து இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் they can come back home or they can also work actually. Okay, some of the universities, because I also recently have done an interview, I mean university fund them to do a research on something அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். கரெக்ட். How true it is, or is it for one set of students alone, இல்லை எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமா, இல்லை they have to do something to ensure they get this fund from the professors? அதாவது நீங்கள் ரொம்ப நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா சில ஏரியாஸில் வந்து கிராண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இப்போது கரெக்டாக இப்போ சொல்லணும்னா இப்போ நானோ டெக்னாலஜி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு டிஃபென்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து கவர்மெண்டோட ஃபண்டிங்ஸ் இருக்கும். ஃபண்டிங் இருக்கு. இன்டர்நேஷனல் பிரைவேட் ஃபண்டிங்கும் இருக்கும். ஒரு சைடு கவர்மெண்ட்டும் வந்து ஃபண்டிங் இருக்கும். கிராண்ட்ன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிராண்ட் என்னன்னா, இப்போ இந்த ஒரு ரிசர்ச் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. அவங்க வந்து மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. பிஹெச்டிக்கு ப்ரோக்ரஸ் ஆவாங்க. அவங்களுக்கு இந்த ரெக்கமெண்டேஷன் வரும், இந்த ஏரியாவில் உங்கள் கிராண்ட் அவைலபிளாக இருக்குது. அந்த கிராண்ட் எப்படி வரும்னா ஒரு ஸ்டைஃபண்டாக வரும். ஃபுல் கோர்ஸ் ஃபீ கவர் ஆகும். அந்த என்டையர் பிஹெச்டி கவர் ஆகும். ப்ளஸ் ஸ்டைஃபண்ட் வரும். அண்ட் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ எக்யூப்மெண்ட்டு அந்த ரிசர்ச்சுக்கு தேவையான எல்லாமே வந்து அந்த கிராண்ட்லேருந்து வரும். அதுதான் வந்து இந்த சில இடத்துல இவங்க புஷ் பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சொல்லும் போது இப்போ இந்த ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மாஸ்டர்ஸ் பை ரிசர்ச்ன்றது ஒரு பேப்பர் அப்ளிகேஷன் கிடையாது. கான்டாக்ட் பண்ணணும். அதாவது நம்ம UWA எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு அட்ரஸ் புக் மாதிரி இருக்கும். கம்ப்ளீட்டாக அவங்க டைரக்டரி மாதிரி இருக்கும். அதில் வந்து கான்டாக்ட் பண்ணணும். XYZ ப்ரொஃபஸர். இப்போது அவரை கான்டாக்ட் பண்ண உடனே அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஐ வில் அக்செப்ட் யூ ஃபார் ரிசர்ச்னும் போது தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. இந்த 2 இயர்ஸ் ரிசர்ச்சுக்கு அப்புறம் பிஹெச்டி. அந்த பிஹெச்டியில் தான் வந்து இவங்களுக்கு அந்த கிராண்ட் எல்லாம் வரும். ஓகே, இவங்க இந்த நானோ டெக்னாலஜியில் ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு இவ்வளோ கிராண்ட் இருக்குது. அதை அப்படியே இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ யூ ஆல்சோ மென்ஷன்ட் அபவுட், I mean UWA there is a set of scholarships are available. Correct.
So what kind of those scholarship and what is the eligibility? If somebody wants to do masters பண்ணணும் அப்படின்னா என்ன எலிஜிபிலிட்டி வேணும் டு அவைல் தோஸ் கைண்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப்? ஸோ அட் த மோமெண்ட் வந்து அப் டு $48,000 AUD ஆஸ்திரேலியன் டாலர் ஸ்காலர்ஷிப் அவைலபிளாக இருக்கு. அந்த 48,000 என்ன பிரேக்கப்னா ஒரு வருஷத்துக்கு 6,000 இல்லை 10,000 இல்லை 12,000. ஓகே. அண்டர் கிராடுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா வந்து 6,000 per இயரோ இல்லை 10,000 per இயரோ 12,000 per இயரோ ஸ்டூடெண்டோட கிளாஸ் 12th ஸ்கோரை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஸ்காலர்ஷிப். இட்ஸ் பியூர்லி ஆன் அகாடமிக். அப்சல்யூட்லி ஆமாம். ஓகே. ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்பும் இருக்கு, பட் வந்து அகாடமிக்ஸ் தான் வந்து ஹையரா இருக்கு. ஓகே. இந்த 6,000க்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிபிஎஸ்சியில் இருக்காங்க ஸ்டூடெண்ட் அப்படின்னும் 70% மேலே இருந்தாலே இந்த 6,000 வந்துடும். அண்ட் அவங்க இந்த 90+ இருக்கிறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 to 12,000 கூட ட்ரை பண்ணலாம் per annum இது. ஸோ இப்போ ஒரு $50,000 ஃபீஸ்னா இப்போ 12,000 கிடைச்சதுன்னா அவங்களுக்கு மைனஸ் ஆகும். 38,000. ஆமாம், அவ்வளோதான் வரும் ஃபீ வரும். அண்ட் இது வந்து G8ல வந்து நல்ல ஒரு வேல்யூ இது. ஓகே. ப்ளஸ் சேம் திங் அப்ளை ஃபார் மாஸ்டர்ஸ். ஆமாம், மாஸ்டர்ஸ்க்கு எப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா வந்து ஒரு 69%க்கு மேலே எடுத்தாலே வந்து இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிளாக வந்துடும். ஓகே. 6,000 per year கொடுத்துருவாங்க. 85%க்கு மேலே இருந்ததுன்னா ஒரு $10,000 வரும். ஸோ இது கம்ப்ளீட்டாக அகாடமிக் பேஸ்டாக தான் வரும். தனியாக எந்த அப்ளிகேஷனும் போட வேண்டாம். யூஸ்வலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் செப்பரேட்டாக ஸ்காலர்ஷிப்புக்குன்னு ஒன்றும் அப்ளை பண்ண வேண்டாம். ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அதாவது அவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸை பேஸ் பண்ணியே வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வந்து கிடைச்சிரும். ஸோ இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஓவராலாக உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஸ்டடீஸ் வந்து கம்மியாயிடும் அப் டு $48,000 வரைக்கும். And that's a lot of money. So again, coming back to the point, is it a blanket approval or it will be reviewed every year for the say like example if a student is joining? So based on 12th mark, every year 10 or 12 or 6,000 or is it a blanket approval or in the year first year mark பொறுத்து செகண்ட் இயருக்கு சேஞ்ச் ஆகுமா? அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து மினிமம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த மினிமம் வந்து 60 to 65% இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கேலிபர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஸோ அவங்க ஃபெயில் ஆகக்கூடாது அந்த மாதிரிலாம் கிளாஸ் வச்சிருப்பாங்க. பட் யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி ரொம்ப அன்லைக்லி. நல்ல சென்ட்ரல் அங்கே போய் ஒரு செட்டு சரியில்லைன்னா நடக்கலாம். பட் வந்து ஆனால் இது ஸ்காலர் இது வந்து இட்ஸ் a lot of value இல்லையா? ஸோ யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி பண்ண மாட்டாங்க. See, one more thing is recently I've been to Perth, I've also been to UWA actually. I came across there was a good Hindu temples and also all those things were there. I see good number of Indian restaurants are also there. Super, okay. Tell us about those things actually. See, இப்போ யூஸ்வலாக வந்து Perth எடுத்துக்கிட்டிங்கன்னா 36% of the population in Perth are born overseas. இது வந்து ஒஃபிஷியல் டேட்டா. ஸோ இது இந்த 36% பார்ன் ஓவர்சீஸ்னா தேர் ஆல் எக்ஸ்பர்ட்ஸ் மாதிரி தான் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிறது அப்சல்யூட்லாம் கரெக்ட். உங்களோட டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஃபெய்த் வந்து. அண்ட் ஆஸ்திரேலியா இஸ் ரொம்ப இட்ஸ் ஃப்ரீ கண்ட்ரி. நீங்கள் வந்து யூ கேன் ப்ராக்டிஸ் வாட் எவர் யூ லைக். தே ரெஸ்பெக்ட் ஆல் தி ஃபெய்த்ஸ் அண்ட் ரிலீஜன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, அண்ட் யூ ஹேவ் டெம்பிள்ஸ் அண்ட் யூ இட்ஸ் பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்டுன்னு சொல்லலாம். இப்போது சில சிட்டிஸ் இருக்குது, ஐ ரியலி டோன்ட் வாண்ட் டு நேம் தெம், பட் பர்த்தில் அந்த மாதிரியும் இருக்காது. ஸோ யூ டோன்ட் சி எவ்ரி தேர்ட் பர்சன் ஆஸ் அன் இண்டியன் அந்த மாதிரியும் இருக்காது. நல்ல மிக்ஸ் இருக்கும். யூ சி அ லாட் ஆஃப் லோக்கல்ஸ் ஆஸ் வெல். அப்படின்னும் போது பெஸ்ட் ஆஃப் போத் வேர்ல்ட்ஸ். ரீசெண்டாக ஐ மெட் அ மினிஸ்டர் ஆல்சோ லாஸ்ட் ட்ரிப். இஸ் ஆல்சோ பார்ன் ஊட்டியில் தான் பிறந்து Dr. J. So yeah, so Indians are there in that positions also actually. Career support, because general ஒரு பர்செப்ஷன் என்னன்னா நம்ம ஊரில் எல்லாமே எப்படின்னா காலேஜ் வரையோ நீ என்ன வேணால் காலேஜில் பண்ணு, எப்படியாவது உனக்கு ஒரு பிளேஸ்மெண்ட்டை வாங்கி கொடுத்துட்றேன்டா அப்படிங்கிறது ஒரு பர்செப்ஷன். மோஸ்ட் ஆஃப் த அப்ராட் யூனிவர்சிட்டிஸ் ஒன்லி a support has been given. So you mentioned it in your earlier discussion that there is a good amount of career support is being given in UWA. What is those kind of supports? See, இப்போ யூனி ஹப்னு சொல்லுவாங்க. ஸோ வி ஹேவ் அ கரியர் சென்டர். இது ரொம்ப சும்மா ஒரு 4 பேர் இருக்கிறது இல்லை. இட்ஸ் அ டெடிகேட்டட் ஃபெசிலிட்டி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். வந்து யூனி ஹப்னு சொல்லுவோம், அண்ட் கரியர் சென்டர்ஸ்னு சொல்லலாம். ஒரு பெரிய சேலஞ்ச் என்னன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் இந்தியா, தேர் ஆல் ஸ்பூன் ஃபெட். அதாவது ஒரு கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் பண்ணுவாங்க. வி கால் இட் அ யூஎஸ்பி, பட் அது வந்து அட் டைம்ஸ் வந்து அது அவங்களுக்கே பாதகமாக அமையுது. என்னன்னா நிறையா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்ளிகேஷன்லேருந்து அவங்களோட லேண்டிங் வரைக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இது என்ன நடக்குதுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்காது. அவங்க வந்து தே வில் ஹேவ் டு ஸ்டெப் இன். அவங்களோட அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்கே போய் ஃபிசிக்கலாக ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ தான் தே வில் ஸ்டார்ட் அப்டேட்டிங் தெம் அபவுட் ஜாப்ஸோ
இல்லை இன்டர்ன்ஷிப்ஸோ இல்லை ஒரு ஜாப் ஃபேர் நடக்குதுன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரிய வரும். ஓகே. ஸோ இது வந்து இட்ஸ் வாலண்டரி. ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பாக தேடி இப்போது நம்ம இங்கே இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எடுத்துட்டிங்கன்னா சென்னையிலேயே பிளேஸ்மெண்ட்ன்றது வந்து அது பை ஃபோர்ஸ் கூட நடக்கலாம். மேபி லிட்டரலாக இது ஃபோர்ஸ் தான். ஏன்னா நான் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸரை மீட் பண்ணேன் போன வாரம் தான். கரெக்ட் சார், மேலே கிடைக்க மாட்டேங்குது, அப்பா அம்மா வந்து கதறாங்க, பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கோடானா வரமாட்டேங்கிறான். கரெக்ட். ஆமாம். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்காது. இப்போ யாராவது ஒருத்தர் உங்களோட கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் வேலை வாங்கி கொடுப்போன்னு நினச்சா கண்டிப்பாக எந்த யூனிவர்சிட்டி பண்ண மாட்டாங்க. இங்கேயும் இட்ஸ் வாலண்டரி. ஸோ எல்லாருக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் வந்து இங்கே வேறு மாதிரி இருந்திருக்கலாம். த மொமெண்ட் யூ லேண்ட் இன் ஆஸ்திரேலியா, உங்களோட மைண்டை மாற்றிட்டு நீங்கள் வாலண்டியராக நீங்கள் போகணும். நிறைய நீங்கள் படிப்பீங்க, இங்கே வந்தால் வேலை கிடைக்கல, அதெல்லாம் நீங்கள் நம்பாமல் இந்த யூனிவர்சிட்டியோட கெரியர் சென்டரை நம்புங்க. அண்ட் இட் ஹாஸ் டு பி வாலண்டரி. அவங்களே போய் ரெஜிஸ்டர் பண்ணணும், எனக்கு இன்டர்ன்ஷிப் வேணும். த மோர் யூ ஃபெமிலியர் அந்த ஆஃபீஸ்லேயே கண்டிப்பாக அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் நான் கேட்டது உண்மையாக, நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட வாயால் கேட்டது. இந்த மாதிரி எனக்கு நடந்தது. டு பி வெரி வெரி ஹானஸ்ட், ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி கூட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சேட் பண்ணும்போது சொன்னாங்க, ஷீஸ் ஃப்ரம் பெங்களூர். ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, ஷீ ரீச்ட் அவுட் ஃபார் அ ஜாப் அண்ட் ஷி வாஸ் ஏபிள் டு கனெக்ட் வித் கரியர் சர்வீசஸ் அண்ட் ஷீ இஸ் டூயிங் வெரி வெல். இப்போ 2 ஜாப் இருக்கா அவங்களுக்கு, 2 பார்ட் டைம் ஜாப் இருக்கா அவங்களுக்கு இப்போ. வெரி குட். ஷீ இஸ் டூயிங் only 24 hours பட் எக்ஸலிங். என்னன்னா அந்த கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வரணும் வெளியில். Yeah. So since just you mentioned about it, part time in Australia it is 48 hours fortnight. It is 24 hours allowed to work actually. That's right. One thing which I wanted to stress upon here is cultural because சில கண்ட்ரியில் வந்து there will be a, I mean like போயிட்டு அந்த கல்ச்சுரல் என்னால் அடாப்ட் பண்ண முடியல அப்படின்னு. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஏதாவது நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி போகணுமா? பெருசாக எதுவும் இருக்காது. இப்போ அட் தி எண்ட் ஆஃப் த டே ஏன்னா ஒரு புது கண்ட்ரிக்கு போகும்போது இட் டேக் சம் டைம் டு செட்டில் டவுன். we are all human beings at the end of the day. நானே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்டாக போகும்போது எனக்கும் வந்து ஒரு 10 டேஸ்க்கு வந்து அப்படி தான் இருந்தது. இட் டேக் சம் டைம் டு செட்டில் டவுன். பட் ஸ்டூடெண்ட்ஸ் அதை வந்து பாசிட்டிவாக யூஸ் பண்ணணும். ஸோ அந்த சேலஞ்சஸை ஆப்பர்ச்சுனிட்டிஸாக யூஸ் பண்ணணும். ஏன்னா அவங்க மேபி ஒரு கிரிக்கெட் கேமில் போய் விளையாடலாம். ஆஸ்திரேலியா எடுத்துட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஹப்னே சொல்லலாம். நேம் எனி ஸ்போர்ட், அவங்க ஆஸ்திரேலியன்ஸ் லைக் ஸ்போர்ட்ஸ். நமக்கு தெரியும் அவங்க எத்தனை மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்லைனா ஒரு கிளப்ஸ் அண்ட் சொசைட்டியில் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களில் அவங்க எடுத்தவொடனே ஃபோக்கஸ் பண்ணும் போது கொஞ்சம் தே கெட் டிஸ்ட்ராக்டட். ஓகே. ஸோ இந்த மாதிரி அந்த நம்ம இங்கேருந்து விட்டு வந்திருக்கோம் இந்தியா அப்படின்னும் போது அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயமே இருக்காது. டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் கூட முக்கியம். இப்போ அவங்களோட ஒரு பேரண்ட் வந்து 5 மணிக்கு கூப்பிடுறாங்கன்னா இங்கே அப்பத்தில் 7:30 மணி தான். ஆஸ்திரேலியா கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா ஒரு டீம் இந்தியாவோட சண்டை போடுறது ஆன்ஃபீல்ட்னா வார்த்தைகள்னால அது ஆஸ்திரேலியன்ஸ் தான் ஆக்சுவலாக. இஸ் இட் அ ஹேபிட் ஃபார் தம் டு ட்ரால் ஆர் லைக் ஒரு பண்ணுறது பொதுவாகவே அவங்களோட நேச்சரா இல்லை ஒன்லி இது கிரிக்கெட்டில் நடக்குதா? தே வெரி சில்டு சார். ஆக்சுவலாக வந்து ஃப்ரம் வாட் ஐ நோட்டிஸ் திஸ், நானும் வந்து வென் ஐ யூஸ் டு வாட்ச் கிரிக்கெட் வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நான் இந்த வருஷமே 2 தடவை போயிட்டு வந்திருக்கேன் ஆஸ்திரேலியாவுக்கு, இந்த வருஷம் மட்டும். அப்படின்னும் போது என்னால் அந்த மாதிரி பெருசாக எதுவும் அப்சர்வ் பண்ணல. தே வெரி சில்டு. அதாவது நீங்கள் இந்த ஆராக இருக்கணும், அப்போ தான் நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் அப்படிலாம் கிடையாது. ட்ரீட் எவ்ரிபடி ஈக்குவலி. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக பார்க்கும்போது இந்த ட்ரோல்ன்றது வந்து ஒரு ஃபன் ஃபேக்டராக நம்ம எடுத்துக்கணும், அவ்வளோதான். ஸோ த மொமெண்ட் யூ கெட் இன்செக்யூர்ட், அப்போ தான் அது ஒரு பெரிய விஷயமா தெரியும். somebody says hello, இப்போ நம்ம ஊரில் மேபி அது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ரோட்டில் போகும்போது சே ஹலோ அப்படின்னும் போது அங்கே நீங்கள் ரோட்டில் நடந்து போகும்போதே யாராவது ஒரு ரேண்டம் பர்சன் வில் சே ஹலோ, ஹவ் ஆர் யூ, குட் மார்னிங்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ ட்ரோல் ப்ராபப்ளி ஒரு ஃப்ரைடே நைட்டோ இல்லை சாட்டர்டே நைட்டோ ஒரு 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 ஸ்கஃபில் இருக்கலாம். பட் இந்த மாதிரிலாம் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை ஆஸ்திரேலியாவில். See, generally, this is another one which I wanted to talk about it. அதாவது ஆவரேஜ், there are data says average work per person per week is, Australia says only 33 hours, whereas in India it is 48 hours actually. There are some report says like 5 மணிக்கு உனக்கு ஆஃபீஸ் முடியுதா, நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் ஒரு ஹேபிட் உண்டு, 5 மணிக்கு உனக்கு ஆஃபீஸ் முடியுதுன்னா 5 மணிக்கு கிளம்பணும்னா பாஸ்ட்டை போய் பர்மிஷன் கேட்கணும். இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பட்டோமான்னு. ஏன்னா 5 மணிக்கு முடிஞ்ச ஆஃபீஸ்க்கு. கரெக்ட். ஸோ தே ஆர் வெரி குட் அட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் there are 4 or 5, I mean மல்டிபிள் திங்ஸ் சொல்லலாம். அதாவது பெஸ்ட் சிட்டி டு லிவ், டாப் 20ல் there are 5 cities in
ஆஸ்திரேலியா ஆக்சுவலாக இது மாதிரி சொல்லிட்டே போகலாம். பாஸ்போர்ட் எடுத்தோம்னா இஃப் யூ பிகம் ஐ மீன் லைக் பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆயிட்டாங்கன்னா ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பாஸ்போர்ட்டு, இது மாதிரி நிறையா சொல்லிட்டே போகலாம். ஒன் திங் விச் ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ இஸ் அபவுட் இஸ் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ், பிகாஸ் லைக் ஆஸ்திரேலியா ஹேஸ் அ 2 intake if I'm not wrong. மேஜர் intake is February. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரியலிஸ்டிக்காக நான் வந்து அவனை ப்ரிப்பேர் பண்ணி மாஸ்டர்ஸ் போகணும் அப்படின்னானா எப்போ அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும்? சரி, இப்போ ஐடியலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஜுவேட் ஆகுதுன்ட்டு செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பரில் வந்து அவங்களோட மே ஜூனில் முடிஞ்சிடும். அண்ட் தென் தேல் பி ரெடி பை இதுன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த மே ஜூனில் முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, அது என்னன்னா வந்து அவங்க ஸ்டூடெண்ட் வந்து 6th செமஸ்டர்லேயே அப்ளை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆமாம் 6th இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பண்ணுவாங்க. இப்போ இல்லை 3 years டிகிரி பண்ணுறவங்களா இருந்ததுன்னா ஃபைனல் இயர்லேயே வந்து அந்த ஃபைனல் இயரில் லாஸ்ட் பட் ப்ரீவியஸ் செமஸ்டர் மார்க் ஷீட்லேயே வந்து அவங்க 3-1 சொல்லுவாங்க. 3-1 வந்து அவங்க தே வில் அப்ளை. ஒரு கண்டிஷனல் ஆஃபர் வரும். அவங்க இதுக்கு இடையில ஐஎல்ஸ் பிடி எடுத்தாங்கன்னா தே வில் பி ஸ்டில் பி ஏபிள் டு மேக் இட் ஃபார் ஜூலை இன்டேக். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அந்த கால். ஏன்னா மே மாதம் முடிப்பாங்க, கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணி போவாங்க. ஜூலையில் ஒரு இன்டேக், பிப்ரவரி அடுத்த இன்டேக். பிப்ரவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்டாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க மே ஜூனில் முடிப்பாங்க, ஒரு 6 months இருக்கு. பட் டைம் சேவ் பண்ணணும்னா ஜூலை இன்டேக்கே போகலாம். அப்படி இல்லை அவங்க கொஞ்சம் டைம் வேணும், இல்லை ஒரு ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்டு அப்படின்னும் போது தே கேன் டேக் சம் மோர் டைம் ஆஃப். ரீசெண்டாக ஆஸ்திரேலியா இன்ட்ரடியூஸ்ட் அ கேப். ஓகே, இப்போ இந்த 2026 ஒரு 25,000 பேர் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க, 2.95. தே ஆல்சோ செட் லைக் ஒரு யூனிவர்சிட்டிக்கும் இவ்வளோ அலோகேஷன் இருக்கு அப்படின்னு அலோகேட் பண்ணிட்டாங்க. அண்ட் தேவ் ஆல்சோ சேயிங் லைக் எக்ஸாம்பிள் நீ வந்து 0 to 80% வரைக்கும் இருந்ததுன்னா 1 to 4 weeks வந்துடும். 80லேருந்து 115% வரைக்கும் இருந்ததுன்னா 4 to 8 weeks வரைக்கும் வரும் அப்படின்லாம் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. How do a student understand whether 80% முடிஞ்சிருச்சா இல்லை 80 to 115 ஆயிருக்கா, so that they can plan their visa well? அது எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியும்? அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது புரியுன்றதை விட வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது என்ஓஎஸ்சின்னு சொல்லுவாங்க, நாஸ்க் அப்ரூவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கோட்டா. அது எப்படின்னா வந்து இனிஷியலாக அந்த ஃபில் பண்ணுற வரைக்கும் 80% வரைக்கும் வந்து வீசா ஃபாஸ்ட்டாக வரும். இட்ஸ் ஆல் அபவுட் டர்ன் அரவுண்ட் டைம். சிம்பிளாக இதை ஹேண்டில் பண்ணோன்னா உங்க வீசாவை சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க. உங்க வீசாவை நீங்க சீக்கிரம் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ப்ரையாரிட்டி 3ல இருந்தா கூட உங்களுக்கு வரப்போகுது. ஸோ 12 weeks ஆச்சுங்களா? ஆமாம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் இந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ நாஸ்க் இருக்குது, எவ்வளோ கோட்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் உங்களோட டர்ன் அரவுண்ட் டைமை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. உங்களோட வீசா சீக்கிரம் வந்துச்சுன்னா நல்லது தான் இல்லையா? ஸோ யூ கேன் ஃபோக்கஸ் ஆன் அதர் திங்ஸ். ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரோக்ராம் எடுக்கலாம், ரொம்ப ஈஸியாக அந்த டிரான்சிஷனை பிளான் பண்ணலாம். மேஜராக 2 விஷயம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லுக் ஃபார் இட். ஒன் இஸ் நாம் படித்து முடித்தோடனே இஸ் ஆர் அ கிளியர் கட் பிஆர் அவைலபிளா அப்படிங்கிறது வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எஸ் அண்ட் நோ ஆன்சர் இருந்ததுன்னா தட் வில் பி ஐ மீன் லைக் that's what they wanted to look for. To a greater extent Australia has that actually. So if you wanted to talk about it, because many of them ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் I mean ஒரு 80-90% of people who goes there, I mean who started working it, then they get into the I mean like PR, then they get into the citizen, all these things. Tell us about like brief. I know there is I mean like Mara agents handle some of those things. Correct. But just give us a brief and tell us about how they have to approach those kind of things. பிஆர்ன்றது பார்த்தீங்கன்னா பிஆர் ஆர் மைக்ரேஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் அ லாட் ஆஃப் ஃபேக்டர்ஸ். ஏஜ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம், இங்கிலீஷ் ஒரு ஃபேக்டராக இருக்கலாம். இங்கிலீஷ்னா வந்து அவங்க ஒரு சர்டன் ஸ்கோர் பிடியில் 78க்கு மேலேயோ 79க்கு மேலேயோ எடுத்தாங்கன்னா உங்களுக்கு 20 points கிடைக்கும் அந்த மாதிரி. ஸோ இது பாயிண்ட்ஸ் பேஸ்டு சிஸ்டம் இல்லையா? ஸோ நான் ஒரு மாரா ஏஜென்ட்டாக இல்லாததுனால என்னால் ஒரு ப்ரொஃபஷனல் அட்வைஸ் கொடுக்க முடியாது. பட் தெர் ஆர் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஆன்லைன். பட் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா என்ன செய்யலாம்னா, ஃபஸ்ட்டு உங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் கேரண்டீட். அது நீங்கள் உங்களோட டிகிரி முடித்த உடனே முதல்ல உங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் உள்ளே போங்க. இதுக்கு இடையில தே கேன் டூ தேர் ரிசர்ச் ஆன் எப்படி மைக்ரேஷன் அப்ளை பண்ணணும், பிஆர் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த டைமில் என்ன ரூல்ஸ் சேஞ்ச் ஆகுதோ என்னன்னு தெரியாது. கரெக்ட். ஏன்னா இது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் மைக்ரேஷன் ஏஜென்ட்டுக்கு தான் இதை பற்றியான அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் உங்களோட இங்கிலீஷில், உங்கள் கோர்ஸ்க்கு எப்படி வந்து அது ஒரு ஏசிஎஸ்ஸாக இருந்ததுன்னா எப்படி ஸ்கில் அசஸ்மெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒரு மாற ஏஜென்ட்டால் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் எடுத்த உடனே அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள்
டு பிகின் வித் நீங்கள் உங்களோட கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். ஒரு பேசிக் ரிசர்ச்லேயே நீங்கள் கோர்ஸ் சூஸ் பண்ணுங்கள். அஃப்கோர்ஸ் உங்கள் பேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இதுக்கு ஸ்கில் டிமாண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் வில் பிகம் தி பெஸ்ட் இன் தட். ஸோ அதுவும் இருக்குது. அட் த சேம் டைம் நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களோட போஸ்ட் ஸ்டடி ஒர்க் டைமில் கூட நீங்கள் யூ கேன் ரீச் அவுட் டு அ மைக்ரேஷன் ஏஜென்ட். Okay. So final, I mean, verdict, if you have to tell, say like example, student of Tamil Nadu or Tamil speaking, I mean like, community, if they have to look at UWA or if they have to look at Australia, okay. So if you have to tell me 1, 2, 3, 4 steps, what are those things which they have to prepare to, I mean, secure their seat at UWA, what are all those things? இப்போது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது வாங்குகிறோம். இப்போது நம்மளோட ஒரு வீடோ இல்லை ஒரு கார் வாங்குகிறோன்னா நம்ம அப்கிரேட் பண்ணிகிட்டே போகலாம். இப்போது UWA I said it's premium, right? ஒரு மெர்சிடிஸ் கார் இன்றைக்கி வாங்க முடியலன்னா நாளைக்கு வாங்கலாம். இன்றைக்கி ஒரு டொயோட்டா வாங்கி நாளைக்கு மெர்சிடிஸ் வாங்கலாம். வெரஸ் ஒரு அண்டர் கிராஜுவேட் டிகிரின்றது உங்களோட லைஃப்பில் ஒரு தடவை தான் பண்ண போகிறீங்க. ஸோ பெஸ்ட் டு கோ ஃபார் ப்ரீமியம். நிச்சயமாக அதில் ஆப்ஷன்ஸே கொடுக்காதீங்க. ஷுட் கோ ஆஸ்திரேலியானா G8 தான் ப்ரீமியம். அதில் பர்த்தை பற்றியான விஷயம் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ தட்ஸ் வை யூ ஷுட் சூஸ் G8. அண்ட் மற்றபடின்னு பார்த்தீங்கன்னா கம் வித் ஓப்பன் மைண்ட் செட். நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு 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 ஹேண்ட் ஹோல்டிங்கோடு இருந்திருக்கலாம். யாராவது ஒருத்தர் உங்களோட பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கலாம், உங்களோட அப்ளிகேஷன்ஸ் பண்ணியிருக்கலாம், அட்மிஷன்ஸ் பண்ணியிருக்கலாம். யூ ஹேவ் டு கெட் அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். ஏன்னா நீங்கள் யூஆர் இன்வெஸ்டிங் சம்திங். ஒரு பெரிய அமௌண்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க வித் ஆல் த குட் ஹோப்ஸ் அண்ட் ஃபெய்த் ஒரு ஜாப் கிடைக்கும்னும் போது. ஸோ ஸ்டார்ட் பில்டிங் யுவர் நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப முக்கியம். யூனிவர்சிட்டியில் ஒரு சாதாரண அகாடமிக்ஸ் இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்டூடெண்ட் சர்வீசஸாக இருக்கலாம், இல்லை கெரியர் சர்வீசஸாக இருக்கலாம். பில்ட் யுவர் நெட்வொர்க். உங்களோட பவுண்டரிஸை விரிவாக்கிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உங்களோட டிகிரி மட்டும் நான் 4 out of 4 GPAல ஒரு பேச்சுலர்ஸ் டிகிரி UWAல முடிச்சிட்டேன், எனக்கு வேலை கிடைக்கல, நான் உள்ளே இருக்கேன் அப்படின்னும் போது உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. யூ ஹேவ் டு ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன், ரீச் அவுட். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஸோ உங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இந்த ஜேர்னிக்கு ரெடி ஆகணும். திஸ் இஸ் சம்திங் தட் ஐவ் அப்சர்வ்ட் with most of the international students, especially from Tamil Nadu. பட் மற்றபடி பார்த்தா சப்போர்ட் சிஸ்டம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க யூனிவர்சிட்டியில். உங்களுக்கு எப்படிலாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னும் போது. ஆனாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸ்டூடெண்ட்ஸ் தான் எடுக்கணும். சூப்பராக சொன்னீங்க, டேக் ஆக்ஷன் அப்படின்னு. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம டீட்டெயில்டாக இன்க்ளூடிங் ROI, ஸ்கில் டிமாண்டு ஆர் என்ட்ரி கிரைட்டீரியா, ஸ்காலர்ஷிப்பு, அது மாதிரி வேரியஸ் திங்ஸை கவர் பண்ணோம். ஐம் ஷூர் பீப்புள் சீயிங் திஸ் வீடியோ வில் கெட் பெனிஃபிட்டட். Thanks for joining in. Thank you, Mr. Lakshmi. Thank you very much.